நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவசக்தியை இணைப்பதற்கு ஏதாவது உபாயம் நிச்சயம் இருக்கும். யோசி நாரதா, அவ்வழியை விரைவாக யோசி. நாராயண நாராயண. தேவி சதியை கண்டவுடன் ஒரு எண்ணம் தோன்றியது. தோன்றிய எண்ணம் சரியான வழியா? ஏதேனும் ஒரு காரணம் கிடைத்தால் மகேஸ்வரனை இங்கு வரவழைத்து தேவி சதியோடு சந்திக்க வைத்து விடலாம். மகேஸ்வரனை இங்கு வரவழைக்க என்ன வழி நாரதா, என்ன வழி இருக்கிறது? இந்த அடர்ந்த வனத்திற்குள் மகேஸ்வரனை வரவழைக்க விரைவாக ஒரு வழியையோ இல்லை ஒரு உபாயத்தையோ யோசி நாரதா. உபாயம் கிடைத்து விட்டது, கிடைத்து விட்டது பிரபு, உபாயம் கிடைத்து விட்டது. குரல் வளத்தைக் கொண்டு கவர்ந்தெழுக்கலாம். சங்கீதத்தால் எதையும் சாதிக்கலாம். சரியான சந்தர்ப்பத்தில் என் குரல் வளத்தைக் கொண்டு நினைத்த காரியத்தை ஈடேற்ற திட்டம் தீட்டியுள்ளேன். நாராயண, உபாயம் கிடைத்து விட்டது பிரபு. நாராயண 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 நாராயண. மகேஸ்வரா, நிலைமையை பார்த்தீர்களா? தம்மை தேவி சதியோடு இணைக்க நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன். நாராயண நாராயண. ராமா ரமணா. மிக்க நன்றி பிரபு. வேண்டுகோளிற்கு செவிசாய்த்து விட்டீர்கள். நாராயண நாராயண. நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. நாராயண நாராயண. என்ன ஓய்வெடுக்கின்றீர்களா? ஆமாம் தேவரிஷி. சங்கீதம் கேட்டு ஓய்வெடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அல்லவா? சரியாக சொன்னீர்கள். நாராயண நாராயண. அனைவரும் கேளுங்கள். நாராயண நாராயண. பாடுவது தேவரிஷி நாரதர் தானே?
உடைமைகளை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். இனி வேறொருவரைத்தான் தேட வேண்டும். ஆனால் இந்த வனத்தில் யார் எனக்கு கிடைப்பார்கள்? நாராயண நாராயண. ஆகா, இவர்கள் இசைக்கலைஞர்களாயிற்றே. எண்ணிய காரியமானது இப்போது ஈடேறப் போகிறது நாரதரே. நாராயணன் நாராயண. எங்கு புறப்பட்டு விட்டீர்கள்? பிரஜாபதியின் அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. அங்குதான் செல்கின்றோம். அது சரி, நல்லது நல்லது நல்லது. இப்போது விளங்கிவிட்டது. ஆனால் தேவி சதி தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா? இப்பொழுது அவர் எங்க இருக்கிறார்? சற்று முன் இங்குதான் இருந்தார். சரஸ்வதி நதிக்கு சென்றிருக்கலாம். ஆனால் தாம் கவலை கொள்ள தேவையில்லை. தாம் அவருக்காக இங்கு காத்துக் கொண்டிருங்கள். ஆனால் தேவரிஷி, ஏற்கனவே நாங்கள் தாமதமாக செல்கின்றோம். தேவி சதி தன் அரண்மனையில் இருந்து இவ்வளவு தூரம் வந்தது தமக்காகத்தானே. ஒருவேளை தாம் அவரை சந்திக்காமல் சென்றால் அவர் வேதனை அடைவார். அவர்களுக்கு வேதனை அளிப்பீர்களா? அவர்களுக்காக தாம் இவ்விடம் காத்துக் கொண்டிருக்கையில் தம்முடைய நிம்மதியை வேண்டி நான் உங்களுக்காக பாட தயாராக உள்ளேன். இனி இந்த வாய்ப்பு எங்கு கிடைக்கப் போகிறது? நாராயணன் நாராயணன். ஆகட்டும் தேவரிஷி, அவ்வாறே ஆகட்டும். இது எங்களுடைய பாக்கியமாகும். ஆனால் போனால் என்ற வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செவிக்கினிய இசையைக் காட்டிலும் இப்புவியில் வேறேதேனும் மகத்துவம் இருக்கிறதா? பாருங்கள், அனைவரும் தேவரிஷி கானத்தை கேட்டு ரசியுங்கள். பாருங்கள். நாராயணன் 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 நாராயணன். என்ன இது? எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? எல்லோரும் அவரவரிடத்தில் அவ்வாறே அமருங்கள். இன்று தேவரிஷிக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இவ்வாறு பாடுகிறார்? இவர் கானத்தை நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் நமக்கு சங்கீதமே மறந்துவிடும். ஏதோ இடையூறு இருக்கிறது. இவ்விடம் விட்டு சென்று விடலாம். வேண்டாம், பாடுவது தேவரிஷி. நாம் சென்று விட்டால் அது அவருக்கு அவமானமாகும். ஆனால் இவரின் கானத்தை கேட்கும் சக்தி நம்மில் எவருக்கும் இல்லையே.
செவியில் கேட்ட இந்த அபஸ்வர குரல் எத்தனை பேரை பாதித்தது என்று தெரியவில்லை. வந்து வெகு நேரமாகிறது. தந்தை எமக்காக காத்துக் கொண்டிருப்பார். என்ன நேர்ந்தது இவர்களுக்கு? ஐயோ, என்ன நேர்ந்தது? எழுந்திருங்கள். நீர் வேண்டும், நீர் வேண்டும். நீரா? தாகமாக இருக்கிறது. நீர். அருந்துங்கள். இந்த இன்னல் எவ்வாறு நேர்ந்தது? தம்முடைய அபஸ்வர கானத்தை கேட்டு அனைவரும் மூர்ச்சையாகி விட்டார்கள். ஆனால் அபஸ்வர கானத்தை நான் பாடவே இல்லையே. இப்போது இவர்களை மூர்ச்சையிலிருந்து மீட்க நான் என்ன கானம் பாட வேண்டும்? தயை காட்டுங்கள் தேவரிஷி, தயை காட்டுங்கள். இனி தாம் பாடவே வேண்டாம். தெய்வ கானத்திற்கு பதிலாக வேதனை அளிக்கும் கானம் பாடினீர்கள். அதன் விளைவுதான் இவை அனைத்தும். இனி எங்களை காப்பாற்ற மகாதேவரால் மட்டுமே இயலும். சர்வேஸ்வரனை வரவழையுங்கள். எல்லாம் வெள்ள ஈஸ்வரனை இவ்விடம் வரவழையுங்கள். பிரபு, இவர்களை தாம் தான் ரட்சிக்க வேண்டும். மயங்கி கிடக்கும் இசைக்கலைஞர்களை காப்பாற்றுங்கள் பிரபு. அருள் புரியுங்கள். இவர்களின் இன்னுயிரை காப்பாற்றுங்கள் பிரபு. இல்லையெனில் அனர்த்தமாகிவிடும். அகிலங்கள் அனைத்தும் என் மீது குற்றம் சுமத்தும். மயங்கி கிடக்கும் இவர்கள் எழவில்லை எனில் இசையினும் சகாப்தம் அழிந்துவிடும். பிரபு, தாம் தான் இவர்களை ரட்சிக்க வேண்டும். இவர்களின் உயிரை காப்பாற்றுங்கள் பிரபு. காப்பாற்றுங்கள். தயை காட்டுங்கள் பிரபு, தயை காட்டுங்கள்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.